ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் எப்படி வந்து சேவ் பண்ணலாம், இருக்கிறத வந்து எப்படி வந்து சேவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஏன் வந்து இப்படி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு, ஃப்யூச்சரில் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பிளானிங் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ பார்க்கணும், நான் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னா இப்போயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டுகிட்டே இருக்கும். நாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூடும்போது 100 ரூபா 120 ரூபா அப்படின்ற மாதிரி கூடுது. எப்படியும் 50 ரூபாய்க்கு மேலே தான் வந்து கூடுது. ஆனால் குறையும் போது பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குறையுது. இனிமேலும் பார்த்திங்க அப்படின்னா 9000 வருமா அப்படின்றது கண்டிப்பாக வந்து கேள்விக்குறி தான். 9000 வர வாய்ப்பு இல்லைன்றது தான் ஸோ நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த கோல்டு மேன் சார்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. 2025 பார்த்திங்க அப்படின்னா டாலர் வந்து 3700 வந்து ரீச் பண்ணிடும். 2026 பார்த்திங்க அப்படின்னா 4000 வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 10 கிராம் பார்த்திங்கன்னா 1,55,000 வந்து வரைக்கும் போகலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கிராம் எப்படியுமே வந்து ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 15,000 வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 2026 கடைசியில். ஏன்னா போகிற போக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இப்போயே வந்து 10,000 வந்துருச்சு. இன்னும் போக போக பார்த்திங்க அப்படின்னா 15,000 ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இருக்கிற கோல்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செப்டம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் வந்து ஒரு 70 ரூபா வந்து கூடி 9,865 ரூபா வந்து இருந்துச்சு. ஒரு சவரனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 560 ரூபா வந்து கூட இருந்துச்சு. இதே மாதிரி 18 கேரட்டும் வந்து கூடிகிட்ருக்கு. இதே மாதிரி வந்து சில்வருமே வந்து கூடிகிட்ருக்கு. ஓகே, கோல்டு தான் நம்மளால் வாங்க முடியல, சில்வராவது வாங்கலான்னு பார்த்தா சில்வர் அதுக்கு மேலே கூடிகிட்டே இருக்குது. இப்போ 138 139 அப்படின்ற மாதிரி கூடிகிட்டே இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 2 வருஷமாக தான் வந்து கோல்டு ரேட் வந்து இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. ஸோ அதுவே வந்து அதிகம் தான். இந்த கொரோனாக்கு அப்புறமேட்டுக்கும் அதுவும் இல்லாமல் இந்த 2022க்கு அப்புறமேட்டு தான் ரொம்ப வந்து கூடியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்ம கோல்டு தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்குவோம். இப்போ அது ட்ரிபிள் மடங்கில் வந்து நிற்கிது. இதே வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருந்தீங்க, ஒரு இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த அளவுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஆகாது. ஸோ இன்க்ரீஸ் ஆகாது. பட் கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா போன இயர் வாங்கியிருந்தீங்க, இப்போ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு லாபம் இருந்திருக்கும். கடந்த 3 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 122% வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் இப்போ வந்து தீபாவளி வேறு வருது. அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து எப்படி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அந்த தீபாவளி வருது, அப்போ கோல்டு ரேட் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னா வந்து பண்டிகை நாட்களில் தான் வந்து கோல்டு ரேட் வந்து ஹையாக இருக்கும். மற்ற நாளோட இந்த பண்டிகை டேட்டில் தான் வந்து கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அச்சய தீதி, ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. 2 வருஷத்துலன்னு பார்க்கும்போது 122% வந்து அதிகரிச்சிருக்கு. இதே ஒரு வருஷம்னு பார்க்கும்போது ஒரு 40% வந்து கோல்டு ரேட் வந்து அதிகரிக்கிறது. அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த வரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து இந்த கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ போர்லாம் நடந்துச்சுல, அதனால தான் வந்து இவ்வளோ ரேட்டு வந்து கூடிக்கிட்டே இருக்குது கோல்டு ரேட்டு. இப்போ டாலரோட மதிப்பு வந்து நமக்கு குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். டாலரோட மதிப்பு கூடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு வந்து நமக்கு குறைஞ்சிட்டு வரும். இப்படி வந்து டாலர் வந்து இப்படி குறைஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க ஈஸியாக வந்து தங்கத்தை வந்து வாங்கிடுவாங்க. நம்ம இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு அது வந்து ஓகே, இவ்வளோ டாலர் குறைஞ்சாலுமே வந்து தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த டாலர் வந்து குறைச்சிட்டே தான் இருக்காங்க. இனிமேயும் வந்து போர் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் கடைசியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வட்டியை வந்து
குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தின் விலை வந்து இன்னுமே வந்து அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து எட்டாத விலையில் வந்து போய் அதிகரிக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம கோல்டு காயினுமே வந்து ஜுவல்ஸாக வாங்குறதோட கோல்டு காயினாக வாங்குறது வந்து இன்னும் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, தங்கத்தில் முதலீடு செய்வது வந்து ஒரு நல்ல தேர்வு அப்படின்றதையும் வந்து ஃபைனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து தங்கம் வந்து 8000 இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 7000 வந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே வந்து 9000 போடும்போது 8000 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ 10000 ஏறிச்சு. இப்போ வந்துச்சு அட்லீஸ்ட் 9000 இல்லை 9500 வாங்கலே அப்படின்ற மாதிரி மைண்டு வந்துருச்சு. அதனால் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸே தான் ஆகிட்டே இருக்கும்போது எந்த காலத்துலையுமே வந்து கோல்டு வந்து 3000 வந்தது திரும்பி 2000 வந்ததுவாக வாய்ப்பே வந்து கிடையாது. அதனால் 10000 போயிருக்கோம்னா 9000 கூட வருமா என்னென்னு ஒரு பெரிய டவுட்டு தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, அது ஒரு 4 சவரன் வந்து வந்துடும். இப்போ வந்து சீட்டு, ஸோ நமக்கு ஈஸியாக வந்து நம்ம சீட்டு தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் 2000 3000ன்னு போடுறது பதிலாக ஒரு 5000 வந்து போடுங்க. ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஒரு 3000 போடுங்கன்றத சொல்லுவேன். ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால நீங்கள் 5000 வந்து போட்டுக்கோங்க. இப்போ சீட்டு போடும்போது நம்ம வந்து ஜுவல்ஸாக வந்து உங்களுக்கு என்ன ஜுவல்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை என்னால் வாங்கவே முடியல அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின், ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராம்லேருந்து இருக்குது, 250 500 மில்லிகிராம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி காயினாக வாங்கி சேவ் பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ETF டிஜிட்டல் கோல்டு சவரன் பாண்டு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டில் வந்து இப்போ தங்கமயிலையும் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு எனக்கு. அதே மாதிரி போத்தி சொர்ண மகள்லையுமே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்துலையுமே வந்து நான் காயின் வந்து இப்போ ஒரு 2 இதில் ஒரு 1 தான் வந்து சேர்த்துருக்கேன். எப்படியும் ஒரு 2 சேர்த்தேன் அப்படின்னா ஒரு 4 கிராம் ஒரு அரை பவுனாவது என்னால் வாங்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து 7000 சம்திங் தான் வந்து இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 9000க்கு மேலே போயிட்டு இப்போ 10000 வந்துருச்சு. அதனால் நீங்கள் தங்கமயில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜான்வரிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போயே வந்து இவ்வளோ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நீங்கள் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலையும் உள்ள போத்தி சொன்னவங்க இதோட இது பெஸ்ட்டு தான். இதில் எப்படியும் வந்து ஒரு 105 ரூபா 106 ரூபா அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. 1 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 105 106 அப்படின்றது தான் போடுவோம். இப்போ 2 பேமெண்ட்னால் நான் வந்து 210 ரூபா 205 ரூபா அந்த மாதிரி தான் வந்து போடுவேன். இப்போ வந்து 105 அதுக்கப்புறம் 105 நீங்கள் நிறைய டைம் வந்து போடுங்க. இப்போ 500 ரூபா போட போகிறேன் அப்படின்னா ஒரு 5 டைம் வந்து போடுங்க. இது வந்து இப்படி பெனிஃபிட் வந்து நமக்கு 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். இது வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து நான் இப்படி 101 ரூபா 100 ரூபா போட மாட்டேன். 105 106 இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால நமக்கு 106 107 போட்டால் தான் வந்து 0.011 மில்லிகிராமே வந்து ஆட் ஆகுது. இல்லைனா வந்து நீங்கள் 100 ரூபா போட்டிங்க அப்படின்னா 0.10 மில்லிகிராம் தான் வந்து ஆட் ஆகும். 1 கிராம் பெனிஃபிட்டும் வந்து கிடைக்குதுல்ல, 1 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் நகைச்சீட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து ஆல்ரெடி இல்லை. இந்த 55% 70% இது வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணாதீங்க. நோ வேஸ்டேஜ் அப் டு 18% அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இல்லாத நிறைய ஷாப் வந்து இப்போ இருக்குது. இப்போ ஏகே தங்க மாளிகைலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஸோ 15 மாதம் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியுமே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months தானே நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 15 மாதத்துலேயே வாங்குங்க. அதோட முக்கியமாக வந்து நினச்சிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடகு வச்ச நகையை வந்து மீட்டுறது தாங்க. இதுதான் பெரிய கொஸ்டின். நீங்கள் வந்து சீட்டு போடாட்டியும் சரி, இது கோல்டு காயின் வாங்காட்டியுமே சரி, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த இதை வந்து மெயினாக வந்து திருப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ரூல்ஸ் வந்து மாறிடுச்சு. அதனால் நீங்கள் அடகு நகையை மீட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸ் தான். ஏன்னா பேங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நகையை வந்து சீக்கிரம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து
ஏலம் போக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அதனால் உங்கள் நகையை வந்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வந்து மீட்க முடியுமோ அதை வந்து மீட்டுருங்க. இப்போ வந்து மாதம் மாதம் உங்களால் இப்போ ஒரு சீட்டு போடுறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் வந்து நீங்கள் கட்டி மீட்க பாருங்க. ஏன்னா நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ 1 பவுன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சது 1 பவுன் எவ்வளோக்கு வாங்கிருவீங்க. இப்போ அந்த 1 பவுனோட ரேட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நகையை வந்து நீங்கள் மீட்டலாம். இது வந்து அடகு நகையை மீட்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு உடனே எக்ஸ்சேஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு அதான் வந்து சொன்னேன், லைட்டாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் நான் போட முடியும், இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரணும், அதுக்கு லைஃப் வரும், அதனால் நான் போடுறேன், இருந்தும் நான் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பழைய கோல்டை வந்து நீங்கள் உடனே வந்து போடாதீங்க. அது வந்து பிஞ்சிருச்சு, இனிமேல் யூஸே பண்ண முடியாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்கன்னா நான் இப்போ வந்து சீட்டு போடவா, இப்போ வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா அப்படின்றது கேட்குறீங்க. ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. டிக்ரீஸ் ஆகும்போது பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் 2 மாதம் கழித்து நீங்கள் பண்ணாலும் கோல்டு ரேட் வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கும், குறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உள்ளதை இன்றைக்கே வந்து நீங்கள் எதுனாலுமே பண்ணிடுங்க. ஒன் டைம் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், சீட்டு போடுறதுனாலுமே இப்போயே வந்து சீட்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பழைய கோல்டை வந்து நீங்கள் சும்மா மாற்றாதீங்க, அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து நஷ்டம். அதனால் பழசை வந்து நீங்கள் மாற்றாதீங்க. அப்படியே மாற்றணுனாலும் உடனே வந்து மாற்றாதீங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த கோல்டு காயினாக வந்து சேவ் பண்ண பாருங்கள். முன்னாடி இதில் ஒரு 90% சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 10% பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் வந்து சேவ் பண்ணுங்கள். ஒரேடியாக வந்து சில்வரே வந்து சேவ் பண்ணாதீங்க, கோல்டு காயின்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இப்போ என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா இருக்கிற நகையை வந்து மீட்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓல்டு கோல்டு வந்து நான் போட்டிருக்கேன்ல, அதை வந்து இனிமேல் எந்த ஓல்டு கோல்டையும் உடனே மாற்றக்கூடாது. நான் வந்து உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிடுவேன். அது வந்து இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த கோல்டு காயினை சேவ் பண்ணணும், டிஜி கோல்டு சேவ் பண்ணணும். இப்போ சீட்டு வந்து இப்படி போடணும் அப்படின்னு நான் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து யாராலுமே டிக்ரீஸ் பண்ண முடியாது, நம்ம கையில் வந்து கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். டிஜி கோல்டு வந்து பெஸ்ட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அதை வந்து சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அகைன் ஒரு டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 75 டேஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் 1 கிராமாக சேவ் பண்ணேன், ஓகே சேவ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பெனிஃபிட் வந்து 7% இல்லை, அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோடய டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படியும் வந்து சீட்டு போடணும், கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணணும், டிஜி கோல்டு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர்க்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 கிராம் வாங்கணும், 3 கிராம் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் அப்படின்னா தேடிச்சல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.